இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்திங்கன்னா மிளகா மல்லி தான் அரைக்க போகிறேன். 1 கிலோ மிளகா, காஷ்மீர் மிளகா ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து காஷ்மீர் மிளகா, அது ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகா 200, சாதாரண மிளகா ஒரு 1 கிலோ, மல்லி ஒரு 1.5 கிலோ. ஏன்னா உரப்பு நிறையா சாப்பிடக்கூடாதுன்றதுனால மல்லி 1.5 கிலோவும் 1 கிலோ மிளகாவும் எடுத்திருக்கேன். 50 சோம்பு, 50 சீரகம், மஞ்சள் ஒரு 75 கிராமு, மிளகு 50, மிளகு எடுத்து வைக்க மறந்துட்டேன், மிளகு 50. ஆக மொத்தத்தில் மிளகாவே வந்து ஒரு 1.20, 1 கிலோ மிளகா ஒரு 200 கிராமு காஷ்மீரி வத்தல், 1.5 கிலோ மல்லி, சீரகம் 50, சோம்பு 50, மிளகு மஞ்சள் 75 கிராமு, 50 மிளகு. இத்தனையும் போட்டு தான் இவ்வளோ தாங்க நான் மசாலா போட்டு அரைக்கிறது. வேறு எதுவும் போட்டு அரைக்க மாட்டேன். கடலப்பருப்பு, கருவேப்பிலை அது இதெல்லாம் எதுவும் போட்டு அரைக்க மாட்டேன். இது வந்து எங்கள் ஊரில் இந்த மசாலா அரைக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்படி தான் அரைப்பாங்க எங்கள் ஊரில், இப்படி தான் அரைப்பாங்க. நீங்கள் எப்படி மசாலா அரைப்பீங்கன்றதை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்படி தான் மசாலா தூளை அரைக்கிறது எப்போவும். வேறு எதுவும் போட மாட்டேன், அரிசியும் போட மாட்டேன், கடலப்பருப்பும் போட மாட்டேன். இவ்வளோ தான். ஒரு சிலர் எல்லாம் போட்டு அரைக்கிறாங்க, அது அவங்க விருப்பத்தை கொண்டு இல்லை, அதை நம்ம எதுவும் பேசக்கூடாது. நாங்கள் இப்படி தான் அரைப்போம். இது வந்து கறி குழம்புக்கு போடுறதுக்கு, மீன் குழம்புக்கு போடுறதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரே மசாலா தான். வேறு எந்த மசாலாவும் நான் போட மாட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் அரைக்கிறது. பாருங்கள், மசாலாத்தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நடந்து போகிற தூரம்தான், பக்கம்தான் மிஷினு, நடந்து போகிற தூரம்தான், பக்கத்தில் தான் இருக்குது மில்லு. அதை போயிட்டு நான் அதை அரைச்சி எடுத்துக்கின்னு வந்துட்டேன். சூடு ஆறணும்ல, அதனால் அதை நான் சூடு ஆற வச்சுருக்கேன். தாளத்தில் கொட்டி அது சூடு ஆறின உடனே அதை டப்பாவில் தட்டி வச்சுருவேன். எப்போவும் கடையில் வாங்க மாட்டேங்க. ஒரு நேரம் இப்போ அரைக்க முடியலன்னுட்டு இன்றைக்கி மட்டும் வாங்கி கடையில் வாங்கி வச்சிட்டேன் மசாலாத்தூள். இனிமேல் நான் வீட்டில்